Dear students, last class we have seen the internal structure of monocot stem, root, leaf as well as the dicot stem, root and leaf. Okay. So, நம்ம இந்த லெசன் என்னது plant anatomy and plant physiology. Anatomy அப்படின்னா internal structure அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். Next we are going to see the physiology. Physiology அப்படின்னா என்னென்னா தாவர செயலியல் அப்படின்றது என்னென்னா தாவரத்துக்கு உள்ளே நடக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குளோரோபிளாஸ்ட் அப்படி யூஸ்டு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ்னெல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த செயலியல் நிகழ்ச்சிகள் அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன்லாம் எப்படி நம்மளுக்கு இருக்குதோ ரெஸ்பிரேஷன் எப்படி நான் ரெஸ்பயர் பண்ணுறோமோ அதே மாதிரி தாவரங்களும் பண்ணும் ஓகேவா. ஸோ அந்த ப்ராசஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் கால்டு பிளான்ட் ஃபிசியாலஜி. மெட்டபாலிசம் அப்படின்னா என்னது அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம் டுகெதர் கால்டு மெட்டபாலிசம். அனபாலிசம் அப்படின்றது வந்து பில்டிங் அப் ப்ராசஸ், கெட்டபாலிசம் அப்படின்றது பிரேக் டவுன் ப்ராசஸ். பில்டிங் அப் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா by the process of photosynthesis plants prepare food material ஓகேவா. ஸோ ஒளிச்சேர்க்கை photosynthesis அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமாக பிளான்ஸ் வந்து என்ன பண்ணும் உணவுப் பொருள்களை தயாரிக்கும். அந்த உணவுப் பொருள்களை வந்து பயன்படுத்தி ரெஸ்பிரேஷன் நடக்கும். அது வந்து அந்த உணவுப் பொருள்கள் வந்து பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸ் மூலக்கூறுகள் வந்து பிரேக் டவுன் ஆகி என்னவா மாறும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் ஓகேவா. தட் இஸ் கால்டு கெட்டபாலிசம். ஸோ அனபாலிசம் அப்படின்னா பில்டிங் அப், கெட்டபாலிசம் அப்படின்னா பிரேக் டவுன். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை பற்றி படிக்கக்கூடியது தான் வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி ஓகேவா. ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்கல. நீ வந்து +1 வந்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து அவுட்லைன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் பார்க்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எது வந்து மெயின் ரீசன் பிளான்ஸில் ஏன் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, ஹியூமன் பீயிங் அனிமல்ஸ்லாம் ஏன் நடக்கிறதில்ல? வை? பிகாஸ் பிளான்ஸ் ஹாவ் பிளாஸ்டிட்ஸ், தட் மீன்ஸ் க்ரீன் கலர் பிக்மெண்ட் குளோரோஃபில். அந்த குளோரோஃபில் அப்படின்ற க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கிறனால தான் பிளான்ஸில் வந்து என்ன நடக்குது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது ஓகேவா. அதுக்கு பேர் என்ன பிளாஸ்டிட்ஸ். வாட் இஸ் தட்? Plastid. So plastids are double membrane bound organelle found in plants and some algae. They are responsible for preparation and storage of food material. And the plastid வந்து 3 types இருக்கும். Chloroplast, chromoplast and leucoplast. Chloroplast அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, green color pigment is called chloroplast. குரோமோபிளாஸ்ட் அப்படின்னா என்னென்னா சில குரோட்டன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அந்த மாம்பழத்தோட தோலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர்லலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எல்லோ, ரெட், ஆரஞ்சு கலர்டு பிளாஸ்டிட்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் குரோமோபிளாஸ்ட். வாட் இஸ் தட்? குரோமோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட் அப்படின்றது என்னென்னா கலர்லெஸ் பிளாஸ்டிட், நிறமற்ற நிறமிகள். அதாவது கலர்லெஸ் பிளாஸ்டிக்கு என்ன பேர் அப்படின்னா லியூகோபிளாஸ்ட். நம்ம இப்போ வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. ஸோ இங்கே டயக்ராம் இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும் பொழுது என்ன இருக்குது அப்படின்னா இட் இஸ் எ க்ரீன் பிளாஸ்டிட் கண்டெய்னிங் க்ரீன் பிக்மெண்ட் கால்டு குளோரோஃபில். குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, இது வந்து இதோட ஷேப் என்னது ஓவல் ஷேப்பில் இருக்குது. தென் ஹேவிங் டயாமீட்டர், இதோட டயாமீட்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 to 10 மைக்ரோமீட்டராகவும் அதோட திக்னஸ் வந்து 1 to 2 மைக்ரோமீட்டராகவும் இருக்கும் ஓகேவா. குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது க்ரீன் கலர் பிளாஸ்டிக். இட் கண்டைன்ஸ் க்ரீன் கலர் பிக்மெண்ட் குளோரோஃபில். அது வந்து ஓவல் ஷேப்டு ஆர்கனலாக இருக்கும். அதோட டயாமீட்டர் 2 to 10 மைக்ரோமீட்டராகவும் திக்னஸ் வந்து 1 to 2 மைக்ரோமீட்டராகவும் இருக்கும் ஓகேவா. ஸோ என்வலப் அப்படின்றது என்னென்னா இந்த இங்கே இருக்குது பாருங்கள், என்வலப் அப்படின்றது இட் இஸ் எ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். இட் இஸ் எ மெம்பரேன் பவுண்டு ஆர்கனல். இதில் வந்து குளோரோபிளாஸ்டில் இந்த ரெண்டு இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து அவுட்டர் மெம்பரேன், வெளியே இருக்கக்கூடியது அவுட்டர் மெம்பரேன், உள்ளே இருக்கக்கூடியது இன்னர் மெம்பரேன். அதாவது இட் ஹாஸ் அன் என்வலப் outer and inner membrane which is separated by intermembrane spaces. ஸோ உங்களுக்கு வந்து outer membrane and inner membrane இருக்குது. அந்த outer membrane inner membrane எது செப்பரேட் பண்ணுது அப்படின்னா intermembrane space அப்படின்றது என்னது மெம்பரேன் அப்படின்னா தமிழ் என்னது இடைசவ்வு திரவம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்னால வந்து இட் வில் பி கவர்ட் ஓகேவா. அடுத்தது வந்து என்னென்னா ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமா அப்படின்றது என்னது மேட்ரிக்ஸ் which is present inside to the membrane is called stroma. இந்த ரெண்டு இன்னர் மெம்பரேன் அண்ட் அவுட்டர் மெம்பரேன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்ட்ரோமா. இந்த ரெண்டு மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ்,
திரவம் போன்ற பகுதிக்கு பேர் தான் வந்து என்னது ஸ்ட்ரோமா. அந்த ஸ்ட்ரோமாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும். இதுதான் டிஎன்ஏ. இது ரிபோசோம்ஸ், டிஎன்ஏ, ரிபோசோம், 70S ரிபோசோம்ஸ் அண்ட் அதர் மாலிகூல்ஸ் எல்லாமே இருக்கும். இது எதுக்காக அங்கே இருக்குது அப்படின்னா ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்காக. ஓகேவா? ஸோ குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னது? இட்ஸ் எ டபுள் மெம்பரேன் ஆர்கனல் ஓவாய்ட் இன் ஷேப். ஸோ அந்த மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு பேர் வந்து என்னது? ஸ்ட்ரோமா. அந்த ஸ்ட்ரோமாவை தவிர அந்த மேட்ரிக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், டிஎன்ஏ இருக்குது, குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ இருக்குது, ஸ்டார்ச் கிரானியூல் இருக்குது, ரிபோசோம்ஸ் இருக்குது, ட்ராப் ஆஃப் லிப்பிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடியது தான் வந்து மேட்ரிக்ஸ். அடுத்தது தைலக்காய்ட்ஸ். தைலக்காய்டு அப்படின்றது என்னென்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் தைலக்காய்டு மெம்பரேன் தட் என்க்ளோசஸ் தைலக்காய்டு லியூமன். ஸோ தைலக்காய்டு அப்படின்றது இட்ஸ் எ டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம ஒரு 1 ரூபி காயின் இருக்கு இல்லையா, அந்த 1 ரூபி காயினை வந்து இப்படி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி உருவாகக்கூடியது தான் வந்து கிரானம். அந்த அந்த ஒரே ஒன்றுக்கு பேர் வந்து தைலக்காய்டு. அது வந்து டிஸ்க் ஷேப் அப்படின்வாங்க. டிஸ்க் ஷேப் அப்படின்றது என்னது? டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர், தட்டு மாதிரியான அமைப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து அது ஒவ்வொன்றும் கிரானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிரானா அப்படின்றது என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிரானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே இருக்கா? தைலக்காய்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஒன் அனதர். Thylakoids are arranged in the form of discs stacked one above the other. These stacks are termed as grana. They are interconnected to each other by membranous lamella called Fred channels. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய தைலக்காய்ட்ஸ் இருக்கும். அந்த மேட்ரிக்ஸில் வந்து நிறைய தைலக்காய்ட்ஸ் இருக்கும். இந்த தைலக்காய்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த அமைப்புக்கு பேர் கிரானா அப்படின்னு பேர். ஒவ்வொரு கிரானாவும் வந்து ஃப்ரெட் சேனல் அப்படின்ற ஒரு இணைப்பு மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஸ்டின் வித் டயக்ராம். உங்களுக்கு கேட்பாங்க ட்ரான் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா டயக்ராமை கொடுத்துட்டு லேபிள் த பார்ட்ஸ் மட்டும் தனியாக கேட்பாங்க. அதர்வைஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வித் சூட்டபிள் டயக்ராம் அப்படின்னு கேட்பாங்க. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ்? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பார்த்துட்டோம். இது எதுக்காக பயன்படுது? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்? ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது குளோரோபிளாஸ்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் குளோரோபிளாஸ்ட் ஒன்லி பிளான்ட்ஸ் கேன் ப்ரிப்பேர் தயர் ஓன் ஃபுட் மெட்டீரியல். அதே மாதிரி இந்த குளோரோபிளாஸ்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார்ச் கிரானியூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச் மெட்டீரியல். தென் சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட், ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அதெல்லாம் என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் பொழுது குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். அதை தவிர செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபேட்டி ஆசிட், ரெசின், டேனின் அந்த மாதிரி செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன்? ஓகே. தென் நெக்ஸ்ட்டு photosynthesis. What's mean by photosynthesis? photosynthesisனா என்ன? லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்கல்ல? photosynthesisனா என்ன? லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்களா? What? Plants prepare their own food material with the help of chloroplast, available water, sunlight. இது எல்லாமே சேர்ந்து உருவாகக்கூடியது தான் வந்து என்னது? ஸ்டார்ச் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணோம். அதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். அது வந்து நம்ம ஒரு 3rd 6th ரேஞ்சில் அந்த மாதிரி படிப்போம். இங்கே வந்து என்னென்னா லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் அண்ட் குளோரோஃபில். தட் இஸ் கால்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு இங்கே இருக்கா? கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் வாட்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் டு ஃபார்ம் கார்போஹைட்ரேட். அந்த குளுக்கோஸ் அப்படின்றது தான் வந்து கார்போஹைட்ரேட். டியூரிங் திஸ் ப்ராசஸ் ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட் ஆஸ் எ பை ப்ராடக்ட். நம்மளுக்கெல்லாம் லோயர் கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம் இல்லையா, வித் பிளான்ஸ் வந்து ஏன் நிறைய மரம் வளர்க்கணும்னு சொல்கிறோம்? ஆக்சிஜன் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? பிளான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் செய்கிற மூலமாக வந்து என்ன ஆகும்? ஃபுட் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ பை ப்ராடக்டாக நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? வி ஆர் லிவிங். Then we are exhaling the carbon dioxide. That carbon dioxide is utilized by plants so that we initiate to grow more trees. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்பன் டை 6 கார்பன் டை ஆக்சைடும்
அதாவது பை ப்ராடக்ட் மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், இங்கே இருக்கா carbon dioxide 12H2O with the help of light and chlorophyll என்ன உருவாகுது குளுக்கோஸ் C6H12O6 குளுக்கோஸ் உருவாகும். அதோட பை ப்ராடக்டாக வாட்டர் அண்டு ஆக்சிஜன் வில் பி லிபரேட்டட். ஓகேவா? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன? லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. அதுதான் வந்து என்னது ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும்? க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். எந்த இடத்துலலாம் க்ரீன் பார்ட்ஸ் இருக்கும் அங்கே எல்லாமே என்ன இருக்கும்? குளோரோஃபில் இருக்கும். அந்த இடத்துல எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி 90% ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வில் பி அக்கர் இன் தி லீஃப் ஸ்டெம்ஸ் அண்ட் ஃப்ளோரல் பட்ஸ். ஓகே, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட். நம்ம என்ன சொல்கிறோம்? குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுறோம் இல்லையா? குளோரோபிளாஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்மெண்ட் வந்து எதெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுதோ அது எல்லாமே வந்து என்னது? ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட். ஓகே, the pigments involved in photosynthesis are called photosynthetic pigment. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 2 types of pigments இருக்கும், primary pigment and accessory pigment. ஸோ குளோரோஃபில்ல எத்தனை வகை இருக்குன்னா குளோரோஃபில் ஏ இருக்குது, பி, சி, டி வரைக்கும் இருக்குது. இதில் குளோரோஃபில் ஏ அப்படின்றது வந்து பிரைமரி பிக்மெண்ட். குளோரோஃபில் ஏ அப்படின்றது பிரைமரி பிக்மெண்ட். ரிமைனிங் ஆல் த பிக்மெண்ட்ஸ் ஜாந்தோஃபில், கரோட்டினாய்டு அந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த குரோமோபிளாஸ்ட் சொன்னோம் இல்லையா? எல்லோ, ரெட், ஆரஞ்சு கலர் பிளாஸ்டிட் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அது எல்லாமே வந்து என்னது? செகண்டரி பிக்மெண்ட். இந்த பிரைமரி பிக்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா it will be convert, it trap the solar energy and converts into electrical and chemical energy. chlorophyll A இருக்கு இல்லையா? இந்த green color pigmentக்கு என்ன capacity அப்படின்னா it trap the solar energy. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நர்சரி கார்டன்லாம் அந்த கார்டனை சுற்றி க்ரீன் கலரில் ஒரு பர்தா மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்துக்கோங்களா? எதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அந்த க்ரீன் கலரில் வந்து குளோரோஃபில் ஏல இருக்கக்கூடியது க்ரீன் பிக்மெண்ட். அதுக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா டு ட்ராப் த சோலார் எனர்ஜி ப்ராபபிளி அண்ட் இட் வில் பி யூஸ்டு டு பிளான்ஸ் டு க்ரோ வெல். அந்த ஓகேவா? அதனால தான் அந்த நர்சரியிலலாம் அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பேர்? குளோரோஃபில் ஏக்கு என்ன பேர் அப்படின்னா ரியாக்ஷன் சென்டர். ஸோ நம்ம நீங்கள் +1லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னே நம்ம வந்து தெளிவாக படிப்போம். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க? சோலார் எனர்ஜி இஸ் ட்ராப்டு பை த குளோரோஃபில் ஏ. அந்த குளோரோஃபில் அப்படின்ற பிரைமரி ஏ பிக்மெண்ட் வந்து சூரிய ஒளியை உட்கிரகித்து என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸுகளை வெளிவிடும். எலக்ட்ரான்கள் வெளிவிடும் பொழுது அந்த எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் செயின் மூலமாக போய் ஏடிபி ஃபார்மேஷன். ஏடிபி அப்படின்றது என்னது? எனர்ஜி வில் பி ஃபார்ம்டு. ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரியாக்ஷன் சென்டர். ஓகே, அதர் பிக்மெண்ட்ஸ் such as chlorophyll B and carotenoids are accessory pigments as they pass on the absorbed energy to chlorophyll A. ஸோ மற்ற பிக்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணும்? எனர்ஜியை ட்ராப் பண்ணி என்ன பண்ணும்? it will not participate in the photosynthesis. The trapped energy will be converted into the chlorophyll A. So the reaction center அப்படின்றது என்னது? chlorophyll A and the accessory pigments together are called photosystem. ஸோ chlorophyll ஏவும் accessory pigments எல்லாமே சேர்ந்தது வந்து என்னது? photosystem. இதில் வந்து உங்களுக்கு what is photosynthetic pigment 2 mark question, what is primary pigment, what is reaction center, which is called photosystem, what are accessory pigment, இது எல்லாமே வந்து ஒரு இன்டீரியர் 2 mark question. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ படிக்கிறது தான் நீ எம்ஃபில் பாட்னி படிச்சினாலும் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் சன்லைட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ரோல் ஆஃப் சன்லைட் நம்ம ஏற்கனவே சொன்னோம். குளோரோபிளாஸ்டோட ரோல் என்னன்னு சொல்லிட்டோம். அப்போ சன்லைட் இல்லாமல் லைட் ரியாக்ஷன், அதாவது சூரிய ஒளி இல்லை அப்படின்னா என்ன நடக்காது? ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது இல்லையா? ஸோ த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன்சைடு தி chloroplast. The structure of chloroplast is such that the light dependent and light independent reactions at different sites in the organelle. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா குளோரோபிளாஸ்டுக்குள்ளே நடக்கும். அது வந்து 2 ஃபேஸஸில் நடக்கும். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து லைட் டிபெண்டன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ்னு ஒன்று இருக்குது, லைட் இண்டிபெண்ட், தட் மீன்ஸ் லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன். லைட் டிபெண்டன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னென்னா with the help of sunlight the photosynthetic pigments and water and other minerals will be produce the ATP and NADPH2. ஓகேவா?
அதாவது அந்த லைட் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஏடிபி அப்படின்னா என்னது அடினோசின் ட்ரைபாஸ்பேட், NADPH2 அப்படின்னா என்னென்னா நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட். ஸோ ஆரம்பத்தில் வந்து என்ன ஆகும், லைட் ஃபோட்டோசிந்தசிஸ் 2 ஃபேஸஸில் நடக்கும். வாட் ஆர் தே? லைட் டிபெண்டன்ட் அண்ட் லைட் இண்டிபெண்டன்ட், லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன். லைட் டிபெண்டன்ட் வந்து லைட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்டன்ட் வந்து டார்க் ரியாக்ஷன். ஸோ லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த தைலக்காய்டு மெம்பரைன் இருக்கு இல்லையா, நம்ம சொன்னோம் இல்லையா, குளோரோப்ளாஸ்டில் இருக்கக்கூடிய தைலக்காய்டு மெம்பரைன் வழியாக வந்து என்ன ஆகும், ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் வந்து அப்சர்வ் ஆகி லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எதா கன்வெர்ட் பண்ணும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த photosynthetic pigments absorb the light energy and convert it into chemical energy of ATP and NADPH2. ஸோ லைட் ரியாக்ஷனில் வந்து ஏடிபியும் NADPH2வும் உருவாகும். ஸோ இந்த லைட் ஏடிபியும் NADPH2வையும் யூஸ் பண்ணி என்ன மாறும் அப்படின்னா டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த டார்க் ரியாக்ஷன்ஸில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா லைட் வந்து தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்ஸில் வந்து டார்க் ரியாக்ஷனில் வந்து ஸ்ட்ரோமாவில் நடக்கும். லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், லைட் ரியாக்ஷன் வந்து எங்கே நடக்கும், தைலக்காய்டு மெம்பரைனில் நடக்கும். டார்க் ரியாக்ஷன் வந்து ஸ்ட்ரோமாவில் நடக்கும். ஸோ இந்த லைட் டார்க் ரியாக்ஷன்ஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடாக வந்து என்னவா ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு இன்டு கார்போஹைட்ரேட் with the help of light generated ATP and NADPH2. அதாவது இதுக்கு நடுவில் வந்து நிறைய என்சைம்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து +1 +2 நெக்ஸ்ட் இயர் படிப்பீங்க. நீங்கள் நிறைய என்சைம்ஸ் எப்படி இது கன்வெர்ட் ஆகுதுன்றதெல்லாம் படிப்பீங்க. ஓகேவா? இங்கே வந்து வாட்னு கொடுத்துருக்காங்க. டார்க் ரியாக்ஷன்ஸ் எங்கே நடக்கும், ஸ்ட்ரோமாவில் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடானது கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகும். எப்படி ரெடியூஸ் ஆகும்னா ஏற்கனவே லைட் ரியாக்ஷன்ஸில் உருவான ஏடிபி அண்ட் NADPH2வை யூஸ் பண்ணி இங்கே வந்து என்ன ஜெனரேட் ஆகும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஜெனரேட் ஆகும். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கால்வின் சைக்கிள் ஆர் C3 சைக்கிள் அப்படின்னு பேர். எதனால் இதுக்கு இந்த பேர் அப்படின்னா இதை முதல்ல கண்டுபிடிச்சது வந்து மெல்வின் கால்வின் அப்படின்றவர். ஸோ இட் இஸ் கால்டு கால்வின் சைக்கிள். இந்த கால்வின் சைக்கிளில் வந்து CO2 ஃப்ரம் த அட்மாஸ்பியர் அண்ட் ATP அண்ட் NADPH2 ப்ரொடியூஸ் ஃப்ரம் தி லைட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ புரியுதா வாட் இஸ் லைட் டிபெண்டன்ட் அண்ட் வாட் இஸ் லைட் இண்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ லைட் டிபெண்டன்ட் அப்படின்னா என்னது, வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட் இந்த தைலக்காய்டு மெம்பரேன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் என்ன நடக்கும், லைட் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி ஆஃப் ATP அண்ட் NADPH2. அதை முதல்ல டிஸ்கவர் பண்ணது யார், ராபின் ஹில் 1939. ஓகேவா? அடுத்தது வந்து டார்க் ரியாக்ஷனில் வித் த ஹெல்ப் ஆஃப் ATP and NADPH2 produced from the light reaction, carbon dioxide will be reduced into carbohydrate without the help of light. ஓகேவா? இதை முதல்ல சொன்னவர் கால்வின். ஸோ கால்வின் சைக்கிள். ஓகேவா? Have you understood this one?